present continuous tense. இந்த tense நாம எப்ப யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா ஒரு செயலை நாம present இல்ல தற்போது செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற சொல்றதுக்காக இந்த tense யூஸ் பண்ணலாம். So present continuous tense என்று வந்தாலே தமிழ் மீனிங்ல கொண்டு என்ற விஷயம் மென்ஷன் பண்ணணும். So subject as usual subject வரணும். Subject வந்தாலே கூட am is are இந்த verbs வரணும். அதோட main verb ஓட ing சேர்ந்து வரணும். Next object. So already நம்ம பார்த்திருப்போம் am வந்து ஐக்கு மட்டும் வரும். is வந்து subject singular ஆக இருந்தா வரும். are வந்து subject plural ஆக இருந்தா வரும். So I am going to market. நான் சந்தைக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். We are going to market. நாங்கள் சந்தைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். You are going to market. நீ சந்தைக்கு சென்று கொண்டிருக்கின்றாய். நீங்கள் சந்தைக்கு சென்று கொண்டிருக்கின்றீர்கள். They are going to market. அவர்கள் சந்தைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். He is going to market. அவன் சந்தைக்கு சென்று கொண்டிருக்கின்றான். She is going to market. அவள் சந்தைக்கு சென்று கொண்டிருக்கின்றாள். நூர்ஜஹான் is going to market. நூர்ஜஹான் சந்தைக்கு சென்று கொண்டிருக்கின்றாள். So இந்த மாதிரி பிரசன்ட்ல நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை சொல்றதுக்காக வேண்டி நாம present continuous tense யூஸ் பண்ணலாம்.